ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ப்ரெட்டை வச்சு ஒரு சூப்பரான பக்கோடா தாங்க பண்ண போகிறோம். அதுக்கு நான் ஒரு 6 துண்டு ப்ரெட் எடுத்து இந்த மாதிரி மிக்சியில் போட்டு பொடி பண்ணி வச்சுருக்கேன். அது கூடவே ஒரு துண்டுக்கு இஞ்சி துருவி வச்சுருக்கேன். ஒரு கைப்பிடிக்கு கருவேப்பிலை, மல்லித்தலை, ஒரு கைப்பிடி கடலைப்பருப்பு, ஒரு கைப்பிடி முந்திரி பருப்பு, ஸ்லைஸாக நறுக்குன வெங்காயம். அது போக அரிசி மாவு வந்து ஒரு 4 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். பொட்டுக்கடலை மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு அதுவும் 4 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். இந்த டேபிள் ஸ்பூனில் தான் நான் வந்து மெஷர் பண்ணேன். ஒரு பாத்திரத்தில் அரிசி மாவை ஃபஸ்ட்டு சேர்த்துக்கலாம். அது கூட பொட்டுக்கடலை மாவையும் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம துருவி வச்சுருக்கோம் இல்லையா ப்ரெட்டு, அதையும் இது கூட சேர்த்துட்டு நம்ம வச்சுருக்க இஞ்சி, வெங்காயம், மல்லித்தலை, கருவேப்பிலை, நிலக்கடலை பருப்பு, முந்திரி எல்லாத்தையும் போட்டு அது கூடவே தேவையான அளவு உப்பையும் போட்டு நல்லா ஃபஸ்ட்டு மாவு கூட பெசரி எடுத்துக்கோங்க, தண்ணி ஊற்றாமல். அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சுக்கலாம். ரொம்ப ஹார்டாக இல்லை, ஓரளவுக்கு எண்ணெயில் உதுத்து விடுற மாதிரி பிசைஞ்சுக்கோங்க. இப்போ நம்ம எண்ணெய் காய வச்சு இந்த மாவை உதுத்து எண்ணெயில் பொரித்து எடுத்தோம்னா சூப்பரான ப்ரெட் பக்கோடா ரெடி. குழந்தைங்களுக்கு கொடுங்க, ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க.